வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். இன்றைக்கி நம்ம ஜூன் 1, 2, 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அனைவரும் பிடிஎஃப் வந்து கேட்டதன் அடிப்படையில் இனிமேல் டெலகிராம் சேனல் நம்ம ஒரு நாள் போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா? உலகத்திலே மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியாக ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த தஷிகாங் அப்படின்ற ஒரு வாக்குச்சாவடி அமைந்திருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 15,256 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. ஸ்பித்தி அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த இடத்துல இந்தியாவும் சீனாவும் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இது அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 64.98% வாக்குப்பதிவு இந்த இடத்துல ஆயிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, உலகத்திலே உயரமான வாக்குச்சாவடி எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் தாஷிகாங் அப்படின்ற இடத்துல. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இரண்டாவது கொஸ்டின், பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய முதல் சிறுபான்மையினர் பெண் பிரிகேடியராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஓகேங்களா? பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய முதல் சிறுபான்மையினரத்தை சார்ந்த பெண் பிரிகேடியராக ஹெலன் மேரி ராபர்ட்ஸ். யார்? ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக இராணுவத்தில் மருத்துவ பிரிவில் வந்துட்டு இவங்க இப்போ இருந்திருக்கிறாங்க. ஸோ ப்ரொமோஷன் அடிப்படையில் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அந்த அடிப்படையில் ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் வந்துட்டு சிறுபான்மையினரத்தை சார்ந்தவங்க. அவங்க ஒரு பெண் பிரிகேடியர் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டு இப்போ இதன் மூலமாக வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? மூன்றாவது கொஸ்டின், எந்த மாவட்டத்தில் சமீபத்தில் 9வது நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? எந்த மாவட்டத்தில் சமீபத்தில் 9வது நூற்றாண்டை சார்ந்த கொற்றவை சிற்பம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இரும்புலி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த கொற்றவை சிற்பம், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த கொற்றவை சிற்பம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள் என்னது இந்த அகழாய்வு பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இப்போ செங்கல்பட்டில் இரும்புலி கிராமம் அப்படின்ற இடத்துல ஒரு பொன்னியம்மன் கோயில் அருகே இந்த சிற்பமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பல வகை கல்லில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளதாக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நான்காவது கொஸ்டின், இண்டெக்ஸ் எக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் எக்ஸ் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான திட்டமாக இருக்குது? இண்டெக்ஸ் எக்ஸ் அப்படின்றது இது இந்தியாவிற்கும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய திட்டம். ஓகேங்களா? இது பாதுகாப்பு தொழில்துறையில் ஒரு ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். F414 ஜெட் என்ஜின்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இதில் வந்து இந்த பாதுகாப்பு துறையில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? GE ஏரோஸ்பேஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றவங்க இவங்களாம் இணைஞ்சு இந்த இருதரப்பு பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த திட்டமானது இண்டெக்ஸ் அப்படின்ற திட்டம். இது எதற்கான திட்டம் அப்படின்னா F414 ஜெட் என்ஜின்களுக்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? இது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட ஒரு திட்டமாக இது உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. ஐந்தாவது கொஸ்டின், சமீபத்தில் கல்பாக்கம் இந்தியா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய பொறுப்பு இயக்குனராக பொறுப்பேற்ற விஞ்ஞானி யார் அப்படின்னா CG ஹர்காட் ராமன். ஓகேங்களா? இதனுடைய பொறுப்பு இயக்குனராக தற்போது யார் இருக்கிறா அப்படின்னா CG ஹர்காட். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா P வெங்கட்ராமன் அப்படின்றவர் வந்து இருந்தார். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் வந்து ஓய்வு அடைஞ்சிட்டார். ஸோ இப்போ இவர் வந்து இருக்கிறாங்க. இது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய புகழ்பெற்ற விஞ்ஞானியராக இந்த CG ஹர்காட் ராமன் அப்படின்றவங்க இருந்தாங்க. இந்த அணு ஆராய்ச்சி மையம் எப்பொழுது வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1971. ஓகேங்களா? ஓகே, ஆறாவது வினா பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் வங்கித்துறை மோசடிகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது? ஓகேங்களா? கிட்டத்தட்ட 17% இந்த வங்கித்துறைகளினுடைய மோசடி வந்து 17% உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் மோசடி செய்யப்பட்ட தொகையின் மதிப்பு வந்து 46.7% குறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏழாவது வினா நம்ம பார்க்கலாம். நபார்டு வங்கி நம்மளுக்கு தெரியும். அதனுடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டலத்தினுடைய தலைமை பொது மேலாளராக பொறுப்பேற்றவர் யார்? தலைமை பொது மேலாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி
இதற்கு வந்து யார் தற்போது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆனந்த் அவர்கள். ஓகேங்களா, இந்த நபார்டு வங்கியை பற்றி ஒரு கொஸ்டின் கூட லாஸ்ட் குரூப் 4ல் கூட உங்களுக்கு என்ன வந்துச்சு. ஓகேங்களா, அதனுடைய விரிவாக்கம் பார்க்கலாம். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஒரு தேசிய வங்கியாக இது இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா எப்போது வந்துட்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 12, 1982 தொடங்கப்பட்டிருக்குது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பது மும்பையில் அமைந்துள்ளது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைந்துள்ளது. ஓகேங்களா, ஓகே, 8வது கொஸ்டின் பார்க்கலாம். உலகின் 11வது பணக்காராகவும் ஆசியாவின் முதல் பணக்காராகவும் திகழக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் திகழ்கிறா அப்படின்னு சொல்கிறா அதானி அவர்கள் திகழ்வதாக ஒரு ப்ளூ ஃபெம் பில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு தரவரிசையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $11,100 கோடி வந்து அவர் கைவசம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே லிஸ்ட்டில் உலகின் 12வது பணக்காரராகவும் ஆசியாவில் 2வதாகவும் முகேஷ் அம்பானி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர் வந்து இவரை விட ஒரு கொஞ்சம் குறைவு தான், $10,900 கோடி, ஒரு $11,100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்லோவோக்கியாவினுடைய பிரதமர் ராபர்ட் ஃபிக்கோ இதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. கேபிட்டல் பிராட்டிஸ்லாவா அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் நடத்தக்கூடிய நாடுகள் நம்மளுக்கு பார்த்துட்டோம். உலகக்கோப்பையே முடிஞ்சிருச்சு. நடத்தும் நாடுகள் அப்படின்றது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவில் 20 அணிகள் வந்து என்னது பங்கேற்பு செய்திருக்கிறது. ஓகேங்களா, இதில் எதற்காக இப்போ நம்ம இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா ரூபன் ட்ரெண்டெம்லான் அப்படின்னா நமீபியா வீரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சர்வதேச T20 கப்பில் ஒரு ஆட்டத்தில் முதல் 2 பால், அதாவது அவர் போட்ட ஃபஸ்ட்டு 2 பால்லையே 2 விக்கெட்டை எடுத்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து அவர் எட்டியிருக்கிறார். ஓகேங்களா, இது வரைக்கும் உலகத்தில் இந்த சாதனை வந்து யாரும் செய்யலை. இந்த ரூபன் ட்ரெண்டெம்லான் அப்படின்றவங்க இந்த சாதனை வந்து செஞ்சுருக்கிறாரு. ஓகேங்களா, ஓகே, சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி லண்டனில் நடைபெறுகிறது. இது ரியல் மாட்ரிட் அணி வந்து 15வது முறையாக சாம்பியன் ஆகிருக்கிறாங்க. 2வது இடம் பொரிசியா டார்மண்ட். ஓகேங்களா, அடுத்தது தினேஷ் கார்த்திக் ஓய்வு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்தியாவினுடைய ஒரு முன்னாள் வீரராக இருந்தவர். IPLல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக விளையாடி கொண்டிருந்தவர். இவர் 2004ஆம் ஆண்டு அறிமுகமாகி இவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் தான். ஓகேங்களா, 180 ஆட்டங்களில் ஒரு டெஸ்ட்டு 17 அரை சேதம்லாம் இவர் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3463 ரன்கள் கிட்டத்தட்ட அடிச்சிருக்கிறார். தற்போது இவர் ஓய்வை வந்து அறிவித்திருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது மே மாதத்தினுடைய வசூலிக்கப்பட்ட GST வந்துட்டு 1.73 லட்சம் கோடியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தீவிரமான பாதிப்பு வெப்பவாதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உடலின் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த வெப்பவாதம் அப்படின்றது உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனுடைய அறிகுறிகளாக தலைவலி, மயக்கம், குமட்டல், வாந்தி, குழப்பம், சிவந்த தோல், சுயநினைவு இழப்பு கூட ஏற்படலாம். இந்த வெப்பவாதத்தினால் அதிகமான வெப்பத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த வெப்பவாதம் அப்படின்ற விஷயம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். அருணாச்சல பிரதேசில் பாரதிய ஜனதா கட்சி 60 இடங்கள் 46 பெற்று 3வது முறையாக பெமா காண்ட் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சிக்கிம் கிராந்திரி மோர்ச்சா 2 இடங்களில் 31 வெற்றி பெற்று 2வது முறையாக பிரேம் சிங் தமங் அவர்கள் அங்கே வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை பார்க்கலாம், இது குறித்து பின்னாடி அடுத்த நாளைக்கெல்லாம் பார்க்கலாம். கியூபாவிற்கு இந்தியா வந்து 90 டன் மருத்துவ பொருட்களை வந்து அனுப்பியிருக்குது. கியூபாவுக்கு வந்துட்டு இந்தியா எத்தனை டன் மருத்துவ பொருட்களை அனுப்பியிருக்கிறது அப்படின்னா 90 டன். உங்களுக்கு வினா எப்படி வரும் அப்படின்னா சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு மருத்துவ பொருட்களை அனுப்பியது, இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஒரு சில தினங்களை பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தினுடைய உருவாக்க தினம் ஜூன் 2. ஓகேங்களா, கடைசியாக உருவாக்கப்பட்டது 2014 ஜூன் 2ஆம் தேதி தான் இந்த தெலுங்கானா வந்து உருவாக்கப்பட்டது. 29வது மாநிலமாக தெலுங்கானா வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, எதன் அடிப்படையில் அப்படின்னா ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம் 10 ஆண்டுகளாக ஹைதராபாத் பொது தலைநகரம், ஆந்திரத்துக்கு இனி தலைநகரமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே, உலக சைக்கிள் தினம் என்பது ஜூன் 2. ஓகேங்களா, சைக்கிள் ஓட்டுவது மூலமாக உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது, இந்த கார்டியாக் அரெஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக்லேருந்துலாம் சைக்கிள் ஓட்டுவதனால தப்பிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் இந்த சைக்கிள் ஓட்டுவதே வந்து தவிர்க்கப்படுகிறது. நம்ம சின்னதாக ஒரு மார்க்கெட் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், பைக்லையோ கார்லையோ தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா, இந்த சைக்கிள் ஓட்டுவதனால பல நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த சைக்கிள்
ஓட்டுவதன் குறித்து முக்கியத்துவத்தையும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு, உடல் ஆரோக்கியம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தினம் தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுதல் மூலம் ஆரோக்கியம், சமபங்கு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல் என்பது அதற்கான கருப்பொருளாக இருக்குது. ஓகேங்களா. ஜூன் 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு 3 நாள் பார்ப்போம். இதே மாதிரி 3 நாள்களாக நம்ம முடித்து ஜூன் மாதம் முடிச்சிடலாம். ஈஸியாக ஒரு 7 நாள் 6 நாள் பார்த்தோம் அப்படின்னாலே ஜூன் மாதம் என்னது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து ஜூலை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.